ஹாய் வியூவர்ஸ், இப்போ ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜார்லையே மாவரைச்சி ரொம்பவே சாஃப்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆப்ப மாவுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் பச்சரிசி, 50 கிராம் உளுந்து சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் அவல் சேர்த்துட்டு இதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது ரெண்டும் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நான் இப்போ நைட்டு ஊற வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் இதை அரைச்சிடலாம். இப்போ அரிசி, உளுந்து, அதோட அவலும் வெந்தயமும் நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே அவலையும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாவு புளிக்கிறதுக்கு குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். நான் காலையில் ஒரு 10 மணிக்கு அரைச்சி வைக்கிறேன். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு பார்த்தாலே தெரியுது நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா புளிக்கணும். அப்பதான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். இப்போ பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணாமலேயே ஆப்பம் ரெடி பண்ண போறேன். நீங்க இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ப பேன் எடுத்துக்கலாம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே பேன் நல்லா சூடாக இருக்கணும். அதனால ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு ஆப்ப பேனை நல்லா சூடாக்கிடலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுறலாம். ஒரு 2 தடவை சுற்றினா போதும். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் ஆப்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா தோசை மாதிரி வந்துடும். இதை மூடி வச்சு ஒரு 30லேருந்து 45 செகண்டுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காமலேயே ஆப்பம் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியாக ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சாம்பார், சட்னி, இல்லைனா வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.